நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் இனியெல்லாம் காதல்தானே. அத்தியாயம் 3. அடுத்த நாள் காலை பள்ளி பேருந்தில் அச்சு அமரவும் அவனுக்கு கையசைத்து விடை கொடுத்தாள் கிரண். காலையிலேயே வந்துட்டா, ராஜீவ் எரிச்சலுடன் கூற, யார கிரணையா திட்டுற? அச்சு கேட்க, வேற யார சொல்வாங்க, நேத்து என்னை ஜெயிச்சதும் மேடம்க்கு எத்தனை சந்தோஷம். சரியான எரிச்சல் எனக்கு. இவளை நம்ம டீம் விட்டு தூக்க போறேன் பாரு. ராஜீவ் கூற, டேய் என்னடா, கிரண் நம்ம விட சின்ன பொண்ணு, அதுவும் அப்பா இல்லாத பொண்ணுடா. வெறும் விளையாட்டு தானே. போன முறை எனக்கு அறிவுரை சொல்லிட்ட, இப்ப நீ அதையே செய்யற. அச்சு பொறுமையாக நண்பனுக்கு எடுத்து கூற, என்ன ஜெயிக்க யாரும் இல்லைன்னு இத்தனை நாளும் இருந்துட்டு இப்போ இவ ஜெயிக்கவும் டென்ஷன் ஆகிடுச்சு. ராஜீவ் சொல்ல, புதுசா வந்திருக்கால, கொஞ்ச நாள் ஆகும் செட் ஆக. அச்சு சொல்ல ராஜீவும் அதை ஆமோதித்திருந்தான். ஷெர்லி வீட்டின் வாசலில் பேருந்து நிற்க ஷெர்லி பஸ் உள்ளே ஏறியவள் இவர்களை பார்த்து வர, என்ன ஷெர்லி, திங்கள் காலையிலேயே முகமே சரியில்லை, ஏதோ ஹோம்ஒர்க் பண்ணலையா நீ? அச்சு கேட்க, இங்கே கிளாஸில் இருக்கிற அபுவா உனக்கு தெரியும் தானே, அவன் என்னை லவ் பண்ணுறதா நேற்று ராத்திரி ஃபோன் பண்ணி சொன்னான். போடா லூசுன்னு சொல்லிட்டு நானும் கட் பண்ணிட்டேன். ஆனால் இன்னைக்கு காலையில் அதே போல் மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கான். ஷெர்லி கூற, இப்போதான் முதல் தடவை சொல்கிறானா இல்லை இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கானா? ராஜீவ் கோபமாக கேட்க, நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் ராஜீவ், எனக்கு பயமாக இருக்குடா. அப்பாவுக்கு தெரிஞ்சா ஸ்கூல் மாற்றி விட்டுருவார், என்னால் உங்களை எல்லாம் மிஸ் பண்ண முடியாது. ஷெர்லி சொல்லி அழ, ஏய் ஷெர்லி எதுக்கு அழற? நவீன் வரட்டும், அவனை விட்டு பேச சொல்கிறோம், இல்லையா நேரடியாக மிஸ்கிட்ட சொல்லலாம். அச்சு கூற, ஏதாவது பண்ணுங்க, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஷெர்லி சொல்லி முடிக்க அங்கே நவீன் வந்திருந்தான். ரோச்சல் என்னாச்சு? நவீன் இருக்கை வந்ததும் கேட்க அச்சு விவரம் சொன்னான். உனக்கு அவன் மேலே எந்த ஈர்ப்பும் இல்லையா? நவீன் கேட்கவும் ஷெர்லி அவனை முறைக்க, சரி முறைக்காத, அவனும் நல்ல பையன்தான், முதல்ல பேசி பார்ப்போம், அடுத்த கட்டத்துக்கு அதுக்கப்புறம் போவோம். நவீன் கூறவும் சரி என ஷெர்லி தலையசைக்க நவீன் அவனின் காலை உணவு டப்பாவை திறந்து பூரியை நண்பர்களுக்கு ஊட்டிவிட ஷெர்லி சுவையில் கண்கள் விரிந்தாள். சாப்பிடாம வர்ற அளவுக்கு என்ன வேலைடா உனக்கு? ராஜீவ் கேட்க, ஷெர்லிக்கு பூரினா பிடிக்கும்ல, அதான் அவளோட சாப்பிடுவேன்னு சொல்லி கட்டித்தர சொல்லிட்டேன். அம்மா தான் நம்ம எல்லாருக்கும் கட்டி கொடுத்தாங்க. வீட்டுக்கு அண்ணா வந்திருக்கான், அதான் சிக்கன் குழம்பு. நவீன் கூறவும் ஷெர்லி நண்பனை வாஞ்சையாக பார்த்தாள். இன்னைக்கு பூரியை தின்னுட்டு தூங்க போறேன்னா. அச்சு கூற, அண்ணா நல்லா இருக்குல்ல? ராஜீவ் கேட்க நண்பர்கள் 4வரும் சிரித்து கொண்டனர். வகுப்பின் உள்ளே ஷெர்லி செல்லவும் அபு அவளை பார்த்து சிரிக்க ஷெர்லி அவனை கண்டுகொள்ளவே இல்லை. கெமிஸ்ட்ரி ஆசிரியை வகுப்பின் உள்ளே வரவும் அனைவரும் அமைதியாக இருந்தனர். முதல் இடைவெளி விடவும் ஷெர்லி வெளியில் வர நவீன் வந்திருந்தான். அவன் அபுவை அழைத்து விவரம் கூற, நவீன், நான் ஒன்றும் வற்புறுத்தி எதையும் கேட்கல, எனக்கு அவளை பிடிச்சிருந்தது சொன்னேன். அவளுக்கு பிடிக்கலையா அதை நேரடியாக காரணத்தோட சொல்லு. அப்புறம் நீ இந்த நடுவில் தரகர் வேலைலாம் பார்க்காத. அபு சொல்லிவிட்டு சென்றிருந்தான். எத்தனை திமிருன்னு பாருடா. ஷெர்லி கூற, அவன் திமிர என்ன கேட்டான் ஷெர்லி, நீ ஏன் உன் மனசுல உள்ளதை நேரடியா சொல்லிடு, விஷயம் முடிஞ்சுது. அவனும் அதை தான் கேட்குறான். நவீன் கூற, லஞ்ச் அப்ப நானே பேசுறேன். ஷெர்லி கூற சரியென அவனின் வகுப்பிற்கு சென்றிருந்தான். மதிய உணவின் போது நண்பர்கள் 4வரும் ஒன்றாக அமர அச்சு காலை இடைவேளையின் போது நடந்ததை விசாரித்திருந்தான். நவீன் விவரம் சொல்ல, ஏன் அவனுக்கு நம்ம சொன்னா போதாதா, ஷெர்லி தான் சொல்லணுமா? ராஜீவ் கோபமாக கேட்க, சாப்பிட்டு அவ போய் பேசட்டும், அதுக்கப்புறமோ எதுவும் பிரச்சனை பண்ணா பார்ப்போம். அச்சுதான் கூற அனைவரும் சரியென்று கூறி உணவில் கவனத்தை செலுத்தியிருந்தனர். உணவு இடைவேளை முடித்து ராஜீவ் அவனின் வகுப்பிற்கு செல்ல நவீன் அச்சு இருவரும் ஷெர்லியுடன் வந்தனர். அபுவும் உணவு முடித்து அவன் நண்பர்களுடன் அரட்டையில் அமர்ந்திருந்தான். ஷெர்லி அவன் முன் போய் நிற்கவும், உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றது எனக்கும் புரியுது அபு,
ஆனால் நான் என் மனசில் வேற ஒருத்தரை நினச்சிட்ருக்கேன். ஸோ நான் கமிட்டட், என்னை தொந்தரவு பண்ணாத. ஷெர்லி கூற, நவீன், அச்சுதன் இருவரும் அதிர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நீ பொய் சொல்ற ஷெர்லி, என் லவ்வை ரிஜெக்ட் பண்ண இல்லாத லவ்வரை உருவாக்கியிருக்க. அபு கூற, உண்மையா எனக்கு லவ் உண்டு. அதோ அங்கே நிற்கிற அச்சு சீனியர் தான் என் லவ்வர். ஷெர்லி கூறவும் அபு அச்சுவை திரும்பி பார்க்க அச்சு முறைத்தான். சரி போ, இனிமேல் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். சாரி சீனியர், எனக்கு உங்கள் விஷயம் தெரியாது. அபு கூறவும் அச்சு சரியென தலையாட்டி விட்டு நகர ஷெர்லி அவன் பின்னே வந்தாள். சாயந்தரம் பஸ்ஸில் பேசலாம், இப்போ கிளாஸ் போ ஷெர்லி. நவீன் நீயும் போ. அச்சு கூறவும் இருவரும் கலைந்து சென்றனர். மாலை பேருந்தில் ஏறிய நிமிடம் நவீன் அனைத்தையும் ராஜீவ் காதில் போட்டுவிட, இவளுக்கு என்ன பைத்தியமா நவீன், அச்சுவ போய் ராஜீவ் கேட்க, அவன் தொல்லையிலேருந்து தப்பிக்க சொல்லியிருப்பாடா. ஷெர்லியே நமக்கு தெரியாதா? அச்சுவும் ஸ்கூலில் பிரபலம், ஸோ அடிச்சு விட்டா போல. நவீன் சொல்லி சிரிக்க, அங்கே பேருந்தின் உள்ளே ஷெர்லி ஏற அவளை தொடர்ந்து அச்சுதன் ஏறினான். அபு ஏதோ தொல்லை பண்ணலை தானே? ராஜீவ் கேட்க, ஒரு தொல்லையும் இல்லை, இனி இருக்கவும் இருக்காது. ஷெர்லி கூற, ஆமாம் ஆமாம், அவள் அபுவுக்கு கொடுத்தது பிரம்மாஸ்திரம், அதை தாண்டி அவனால் இவளை நெருங்கவே முடியாது. சொன்ன நவீன் கைகளால் அம்பு விட, உன் பேரை சொல்லியிருக்கணும், என் பேரை சொன்னதால உனக்கு கிண்டல் இல்லை? அச்சு சிரிப்புடன் கேட்க நவீன் அச்சுவின் ஸ்நாக்ஸ் பெட்டியை திறந்திருந்தான். நீ ஏன் இப்படி ஒரு பொய் சொன்ன ஷெர்லி? ராஜீவ் கேட்க நவீன் கொடுத்த முறுக்கை எடுத்து கடித்தபடி, நான் இங்க பொய் சொன்னேன், என் மனசுல உள்ளதை தான் சொன்னேன். ஷெர்லி சொல்லிவிட்டு முறுக்கை ருசிக்க அச்சுவிற்கு புறையேற ராஜீவ் அதிர்ந்து ஷெர்லியை பார்க்க நவீன் நண்பனுக்கு தண்ணீர் கொடுத்திருந்தான். நீ என்ன பேசுறன்னு புரியுதா ஷெர்லி உனக்கு? படிக்கிற வயசுல இதென்ன உளறல்? ராஜீவ் கடுப்பாக கேட்க, ஏன் அச்சு, உனக்கு என்ன பிடிக்காதா? ஷெர்லி கேட்க, இதென்ன விளையாட்டு ஷெர்லி, எனக்கு உன்னை பிடிக்கிறது வேற, காதல் வேற, அதுக்கான வயசு இது இல்லை, புரியுதா? அச்சு எடுத்து கூற, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அச்சு, நீ காலேஜ் ஜாயின் பண்ண பின்னாடி தான் உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன், ஆனால் இந்த அபுவால் என் மனசை முன்னாடியே சொல்லிட்டேன். ஷெர்லி கூற, இதெல்லாம் நமக்குள்ள சரி வராது ஷெர்லி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், எந்த கள்ளங்கபடமும் இல்லாத நட்பு நம்மளோடது, இதை என்னால் அனுமதிக்க முடியாது. ராஜீவ் கூற, காதல் என் தனிப்பட்ட உணர்வு ராஜீவ், இதுக்கு எனக்கு யார் அனுமதியும் தேவையில்லை. ஷெர்லி கூற, ஷெர்லி அப்போ உனக்கு என்ன பிடிக்காதா? நவீன் கேட்க அச்சுதன் அவன் நெற்றியில் அவனே அடித்திருந்தான். என்னடா நடக்குதுங்க? ராஜீவ் கேட்க, எனக்கு ஷெர்லியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ராஜீவ், இவளுக்காக நான் எல்லாம் செய்தா இவனுமோ அவனை தான் பிடிக்கும்னு சொல்றா. நவீன் சொல்லிவிட்டு ரோட்டை பார்த்தபடி திரும்பி அமர அச்சுதன் சோர்வாக ராஜீவை பார்த்திருந்தான். பேருந்து நிற்கவும் நவீன் முதலில் இறங்க ஷெர்லி கண்ணீருடன் இரண்டாவதாக இறங்க அச்சுதன் இல்லம் வந்தும் இருக்கையை விட்டு எழுந்து கொள்ளாமல் இருக்க ராஜீவ் அவன் இல்லத்திற்கு அழைத்து சென்றிருந்தான். அச்சுதனை வீட்டிற்குள் அழைத்து சென்றவன் அவன் குடிக்க பூஸ்ட் கலந்து கொடுக்க அதை வாங்கி பக்கத்தில் வைத்திருந்தான். அட, உனக்கு விருப்பம் இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு உன் வேலையை பாரு அச்சோ, இதனை இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்க. ராஜீவ் நண்பனை தெளிய வைக்க பேச, இத்தனை நாளும் நமக்குள்ள இதெல்லாம் இல்லையேடா, இதனை புதுசா, நம்ம யாரையும் இதுவரை இந்த கண்ணோட்டத்தில் பார்த்ததே இல்லையே, எங்க நட்பு தான் பெருசுன்னு கெத்தா இருந்தேன், இன்னைக்கு என்னவோ கஷ்டமா இருக்கு ராஜீவ். என்னவோ நவீன் லவ்வுக்கு இடையில நான் வந்த மாதிரி என்கிட்ட எதையும் சொல்லாம இறங்கி போறான், இந்த ஷெர்லி அழுதுகிட்டே போறா. அச்சுதன் சங்கடமாக கூற, சரியாகிடும் அச்சு, விடுடா பார்த்துப்போம். ராஜீவ் கூற அச்சு பூஸ்ட் குடித்து விட்டு எழுந்து இல்லம் வந்தான். இல்லம் வந்து உடைமாற்றி அச்சு சோபாவில் சரிய வருணி அவன் அருகில் வந்து அமர்ந்திருந்தாள். என்னாச்சு என் அச்சுக்கு? ஸ்கூல்ல இருந்து வந்ததும் சமையல் கட்டுக்குள்ள வந்து பாத்திரத்தை உருட்டுவ, இன்னைக்கு என்ன? வரு கேட்கவும் அக்காவின் மடியில் வசதியாய் படுத்தவன் இன்று பள்ளியில் நடந்ததை எல்லாம் கூற வருணி வாய்விட்டு சிரித்திருந்தாள். அக்கா? அச்சு கோவத்தில் சினுங்க. 3 பேருக்கும் ஃபோன் போட்டு வர சொல்லு போ, பேசி சரி செய்வோம். வருணி கூறவும்
அச்சு அலைபேசி எடுத்து நட்புகளை கூட வைத்திருந்தான். நண்பர்கள் மூவரும் வர கிரண் படிப்பிற்காக கீழே வந்திருந்தாள். திங்களன்று மாலை இவர்கள் இங்கே என்ன செய்கிறார்கள் என்று ஆர்வமாய் கிரண் அவர்களை நெருங்க வரு அவளை அழைத்து பக்கத்தில் அமர வைத்திருந்தாள். இஃப் ஐ நோ வாட் லவ் இஸ், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ. ஹெர்மான் ஹெஸ்ஸி. அத்தியாயம் 4. வருணி முன் அமர்ந்திருந்த அனைவரின் தலைகளும் குனிந்து அமர்ந்திருக்க கிரண் அனைவரையும் கேள்வியாக பார்த்து வைத்தாள். என்னாச்சு அக்கா, ஏன் இவங்க எல்லாம் தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க? ரஞ்சு, குணா எல்லாம் வரலையா? நான் போய் கூப்பிட்டு வரட்டுமா? கிரண் கேட்க, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு கிரண். ராஜீவ் கூறவும் அவள் மீண்டும் கேள்வியாக பார்க்க, நீ சொல்லு ராஜீவ், இன்னைக்கு என்ன நடந்துச்சு? வரு கேட்க, ராஜீவ் காலையிலிருந்து மாலை வரை நடந்ததையெல்லாம் கூற கிரண் கண்களில் கண்ணீர் திரண்டு நின்றது. அச்சுவின் உணர்வுகள் புரிய அவனை நெருங்கி கையை பிடித்து கொண்டாள். லவ் பண்ற வயசா இது? அதுவும் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிற நீங்க செய்யறது சரியா? வரு கேட்க, நான் அச்சு காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் சொல்லணும்னு இருந்தேன் அக்கா. அதுக்குள்ள அபு முந்திக்கவும் தான் என் மனச அச்சு கிட்ட சொன்னேன். ஷெர்லி கூற, நானும் படிப்பு முடிஞ்ச அப்புறம்தான் என் விருப்பத்தை இவகிட்ட சொல்லணும்னு இருந்தேன். ஆனா இவ அச்சுவை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டா. இனி அவங்களுக்கு இடையில நான் வரமாட்டேன். நவீன் அவன் மனதில் உள்ளதை கூற, எனக்கு ஷெர்லி கிட்ட அப்படி எந்த உணர்வும் இல்லை. எனக்கு நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எனக்கு நிறைய படிக்கணும், என் துறையில சாதிக்கணும். எனக்கு இதுக்கெல்லாம் நேரமும் இல்லை, விருப்பமும் இல்லை. அச்சு குவமாக அவனின் முடிவை கூற, ஒருத்தரை பிடிக்கும்னு சொல்றது தப்பில்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரு நடிகரை, கிரிக்கெட் வீரரை, தலைவரை, நம்ம டீச்சரை பிடிக்கிறது போல தான் இந்த பிடித்தமும். இந்த வயசுக்கு வர ஈர்ப்பு இது. ஆனா இதை லவ் தான் சொல்லி இப்பவே கமிட் ஆகாதீங்க. இப்ப தேவை படிப்பு மட்டும்தான். உங்களை இந்த சமுதாயத்துல எந்த இடத்துல எந்த நிலையில நிறுத்த போறீங்க, அதுதான் முக்கியம். முதல்ல படிச்சு முடிக்கிற வழியை பாருங்க. உங்க பிடித்தம் எங்கேயும் போகாது. படிச்சு முடிச்சு பக்குவம் வந்ததும் உங்களுக்கு எது வேணும்னு உங்களுக்கே தெரியும். அப்பவும் இதே விருப்பம் இருந்தா அப்ப பார்ப்போம். புரியுதா? ஷெர்லியும் நவீனும் சரியென தலையாட்ட, சரி, இனி இந்த லவ் எல்லாம் இங்கே பேசக்கூடாது. எப்பவும் போல நல்ல நண்பர்களா இருங்க. படிப்பு முடிஞ்சதும் மீதம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சண்டை, தேவையில்லாத விவாதம், நான் ஒதுங்கிட போறேன், நான் பேச மாட்டேன், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு சின்ன பிள்ளைங்க போல நடக்கக்கூடாது. சரியா? சரியாக்கா. ஷெர்லி கூற, டேய் நவீன், பதில் சொல்லு. எனக்கு இவங்களை விட்டா வேற யாரக்கா இருக்கா? நவீன் அழுகையோடு கேட்க அச்சு நண்பனை அணைத்திருந்தான். அங்கே சமாதானம் வந்திருக்க வருணி அனைவருக்கும் முன்ன கேக் கொண்டு வந்து கொடுத்தாள். மற்ற மூவரும் எழுந்து சென்றிருக்க கிரண் அச்சுவை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். நீ என்ன என் தம்பியை முறைச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க? வருணி கேட்க, இல்ல அச்சு பாவம் இல்ல, இந்த ஷெர்லி ஏன் இப்படி பேசினா? அச்சு முகமே சரியில்லை. கிரண் வருத்தமாக கூற, சரி, இதெல்லாம் இனி பேசாதீங்க. 2 பேரும் படிக்கிற வேலையை பாருங்க. வருணி இருவரையும் படிக்க சொல்லிவிட்டு அவளின் வேலைகளை பார்க்க கிரண் படிக்க தொடங்க அச்சு அப்படியே சோபாவில் சரிய, அக்கா அச்சு தூங்குறான். கிரண் சத்தம் போட, யாரு தூங்கினா? அச்சு கேட்க, நீதான், இப்ப படுக்க தானே சாஞ்ச? கிரண் கேட்க, எனக்கு மனசு சோர்வா இருக்கு கிரண். அச்சு சொல்லியபடியே சரிய, எழுந்து படி அச்சு. உன் மார்க் மட்டும்தான் உன் எண்ணமா இருக்கணும். இப்ப தேவையில்லாத எதையும் யோசிச்சு உன் உழைப்ப குறைக்காத. ரெஸ்ட் எடுத்துக்கோ, பட் படிச்சுடு. கிரண் பொறுப்பாக அவனுக்கு அறிவுரை கூற சரியென அறைக்குள் சென்று புத்தகத்தை எடுத்து வந்திருந்தான். இரவு சுமித்ரா முட்டை பொரியல் செய்ய அதை தட்டில் போட்டு எடுத்து வந்து அச்சுவிற்கு கொடுத்தாள் கிரண். இதென்ன அவனுக்கு மட்டும் தனியா ஸ்பெஷல் பார்சல்? மஞ்சு கேட்க, அச்சு இன்னைக்கு அப்செட், அதான் அவனை உற்சாகப்படுத்த கொண்டு வந்தேன். கிரண் கூறவும் மஞ்சுவின் முகத்தில் கேள்வி. வருணி விவரம் என்னவென்று கூறவும் மஞ்சுவின் முகத்தில் கலவையான உணர்வுகள். இரவு வைத்தியநாதன் காதில் மஞ்சு விஷயத்தை கூற அவரோ அடுத்த நாளே காலை நடைப்பயிற்சியில்
ஷெர்லியின் அப்பாவிடம் பக்குவமாக விவரத்தை கூறியிருந்தார். நவீன் வீட்டில் மஞ்சு விவரத்தை கூற, தேங்க்ஸ் மஞ்சு, எல்லாம் வயசு கோளாறு, வேற என்ன? நவீனின் தாய் கற்பகம் சொல்ல, அதேதான் அக்கா, பிள்ளைங்க எல்லாம் எங்க வீட்டில் தான் விளையாடுதுங்க. விவரம் தெரிஞ்சும் நான் சொல்லாம இருந்தா அது தப்பா போயிடும். அதோட நவீனை பத்தி நமக்கு தெரியும் தானே, அதான் எதுக்கும் கவனமா இருக்க சொல்வோம்னு தான் சொன்னேன். மஞ்சு கூற, இந்த பையன் ஏன் தான் இப்படி இருக்கானோ, கொஞ்சம் கூட அவனை பத்தி யோசிக்கிறது இல்ல. கற்பகம் பெருமூச்சு விட, சரியாகிடும் அக்கா, பக்குவம் இல்லாம இருக்கான், காலேஜ் போனா பக்குவம் வந்துடும். மஞ்சு கூற, கற்பகமும் அதை ஏற்றுக்கொண்டார். அன்று பள்ளி வேனில் ராஜீவ் தான் அனைவரிடமும் பேசினான். ஷெர்லி முதலில் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்க, பின் நவீன் கேட்டான். பெரிதாய் கலகலப்பு திரும்பவில்லை என்றாலும் இயல்பாய் பேசத் தொடங்கியிருந்தனர். அதுவே ராஜீவ், அச்சுதன் இருவருக்கும் நிம்மதி. அன்று மாலை படிக்க வந்த கிரண் கண்டது அச்சுதனுடன் படிக்க வந்திருக்கும் நவீனை தான். கிரண் போய் அமரவும் அச்சுவும் வந்து அமர, நவீன் அவன் கணக்கை போட தொடங்கியிருந்தான். என்ன நவீன், இந்த பக்கம் என்ன வேலை? கிரண் கேட்க, படிக்க தான் வந்தேன், ஏன் நான் வரக்கூடாதா? நவீன் கேட்க, படிக்கவா? நீங்களா? அப்படியே இருந்தாலும் இது புதுசா இருக்கே. மஞ்சு அத்தை ஷெர்லி விஷயத்த வீட்டில் சொல்லிட்டாங்க. படிக்கிற வேலையை பாருன்னு அண்ணா அப்பா எல்லாரும் ரம்பம் போட்டாங்க. அதான் இங்கே ஓடி வந்துட்டேன். நவீன் கூற, சரிதான், நமக்கு இதெல்லாம் தேவையா கோபால்? நமக்கே 1000 கஷ்டம் வாழ்க்கையில், இதில் இன்னொரு துக்கத்தை தூக்கி தோளில் போடணுமா? கிரண் கேட்க, சரியாக சொன்னீர்கள் தோழி, மனம் வருந்தினேன், திருந்தினேன் தோழி. நவீன் கூறவும் அங்கே சிரிப்பலை. டேய் பசங்களா, படிங்க. வருணி குரல் கொடுக்கவும் மூவரும் சத்தமின்றி படிக்க தொடங்கியிருந்தனர். அன்று நவீன் இல்லம் கிளம்பவும் அச்சு வாசலில் நின்று அவன் இல்லம் செல்லும் நண்பனையே பார்த்து கொண்டிருந்தான். உனக்கு நவீனை ரொம்ப பிடிக்குமா? கிரண் கேட்கவும் அச்சு முகத்தில் புன்னகை. நம்ம கேங்ல நவீன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ராஜீவ் அப்பா தான் இந்த ஏரியாவில் நாங்கள் வீடு கட்டி வந்தப்ப எங்களுக்கு அறிமுகம். அப்போ நான் 4th படிச்சுட்டு இருந்தேன். நாங்கள் 6th வரும்போது தான் நவீன், ரஞ்சனி, குணா எல்லாரும் வந்தாங்க. தெருவில் எப்பவும் எங்கள் சத்தம்தான். நவீன் அவன் ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. கலகலான்னு பேசுவான், ரொம்ப வெகுளி. அவனுக்கு நீ எதையும் யோசிக்க தெரியாத நல்லவன். அவனும் 12th படிக்க வேண்டியது, எங்களால் தான் இப்போ ஒரு கிளாஸ் கம்மியாக படிக்கிறான். என்ன சொல்கிற அச்சோ, அப்படி என்ன செய்தீங்க? கிரண் கேட்க, அப்பதான் நவீனோட அண்ணா புதுசாக பைக் எடுத்திருந்தார். எங்களுக்கு ஓட்டி பார்க்க ஆசை. நாங்கள் கேட்கவும் உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டான். கியர் எல்லாம் போடணுமா அதில்? எங்களுக்கு சரியாகவே வண்டியை பற்றி தெரியல. ராஜீவ் தான் ஓட்டினான். அவன் முறுக்கி விடவும் பைக்கில் உட்காந்துருந்த நாங்கள் 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் விழுந்தோம். ராஜீவ்க்கு காலில், எனக்கு இடது தோளில், நவீனுக்கு வலது கையில் முழுசா அடி. சரியா 1 மாசத்துல பப்ளிக் எக்ஸாம். 3 பேருக்கும் தொட்டில் கட்டி இருந்தாங்க. அப்பெல்லாம் நாங்கள் வாங்கின பேச்சை நீ கேட்டு இருக்கணும். நாங்கெல்லாம் எக்ஸாம் எழுத முடியும்ன்ற நிலைக்கு வந்துட்டோம். நவீன் தோல்லேருந்து கை முழுக்க அடி. அந்த வருஷம் அவனால் பரீட்சையை எழுதவே முடியல. அவன் அப்பா எழுத ஆள் வைப்போம், நீ சொல்லு, அவங்க எழுதுவாங்கன்னு சொன்னார். ஆனால் இவன் அதில் எனக்கு திருப்தி இருக்காதுன்னு சொல்லிட்டான். 1 வருஷம் விட்டுட்டான். ஆனால் ஒரு நாள் கூட உங்களால் தான் என் படிப்பு போயிடுச்சுன்னு அவன் சொன்னதே இல்லை. அவ்வளோ பாசம் எங்கள் மேலே. நட்புக்காக உயிரை கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது அவன்தான். அச்சு கூற கிரண் முகத்தில் புன்னகை. அவளும் நவீன் வீட்டை நட்புடன் ஒருமுறை கண்ணில் நிறைத்து கொண்டாள். அந்த வார இறுதியில் அனைவரும் ஒன்றாக கூட குணா முகத்தில் அதிருப்தி. என்னவென்று கிரண் விசாரிக்க, லவ் எல்லாம் நமக்கு நடுவில் எங்கே வந்தது? இதுன்னு அசிங்கமா? வீட்டில் அம்மா பார்த்துடான்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு. குணா கூற கிரண் வருணி கூறிய அனைத்தையும் கூறி அவனை சமாதானம் செய்ய குணா முகத்தில் தெளிவு. ஷெர்லி, அப்பாவை யோசிச்சு எதையும் செய், அவ்வளோதான் நான் உனக்கு சொல்வேன். அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா ஒத்தையா இருந்து வளர்க்கறது எவ்வளோ கஷ்டம்னு நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. கிரண் கூற, புரியுது கிரண், அப்பாட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இனிமேல் இப்படி மனசை அலப்பாய விட மாட்டேன். சாரி. ஷெர்லி கூறவும் அனைவரின் மனதிலும் நிம்மதி. அன்றைய விளையாட்டு ஏனோ யாரும் ஜெயிக்க வழியில்லாது
வெட்டிக்கொண்டே செல்ல இறுதி வரை யாருக்குமே வெற்றி இல்லை. ஆனால் அனைவரின் மனமும் சலனங்கள் நீங்கி சமனப்பட்டு இருந்தது. When someone loves you, the way they talk about you is different. You feel safe and comfortable. Just C. Scott. கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க தோழமைகளே. அன்பு அனைத்தும் செய்யும். உங்களின் ஆதரவிற்கு எங்களின் நன்றிகள்.